ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல பேசுவார், இடைப்படுவார். இங்க எரேமியாவுக்கு சொல்லுகிறாரு, எரேமியாவே நீ எழுந்து எங்க போ? குயவன் வீட்டுக்கு போ. குயவன் சட்டிப்பானை செய்யறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு நீ போ. அங்க உன் வார்த்தையை, என் வார்த்தை உனக்கு சொல்லுவேன். நான் என்ன சொல்ல போறேன்னு சொல்லுவேன் அப்படின்னு. இப்ப எரேமியா இருக்கிற இடத்துல நீங்கள் நானும் ஒருவேளை இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அங்க போறதுக்கு என்ன, இங்கேயே சொல்லுங்களேன். அங்க போனால் நீங்க தான் பேச போறீங்க, இங்கேயே சொல்லுங்க, என்ன ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே சொல்லுங்க அப்படின்னு. எரேமியா எழுந்திருத்து போனான். குயவன் வீட்டுக்கு போகும்போது ஒரு காட்சியை இவன் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுவதற்கு பதிலாக குயவன் வீட்டுக்கு போ சொல்லுகிறார். அங்க போன சில காரியத்தை நான் உணர்த்துவேன் சொல்லுகிறார். அப்ப தேவ ஆலயத்துல கர்த்தருடைய சபையில அவருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீ கேட்க வேண்டும் என்றால் எங்க வரணும்? சபைக்கு நீ வர வேண்டும். சபைக்கு டிவியில பார்க்கிறது காரியம் அல்ல. அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, டிவியில பார்க்கறதுல நடக்க முடியாதவர்கள், பலவீனமானவர்கள், மிகுந்த முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் டிவியில ஆராதனை செய்தியை பார்க்கலாம். அருமைக்குரியவர்களே, இன்னைக்கு கர்த்தர் சுகம், பலன், நலன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப எரேமியா அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான். வாசிங்க. குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வளைத்து கொண்டிருந்தான். இந்த நீங்க எத்தனை பேர் நீங்க பார்த்துருப்பீங்க? நம்ம ஊர்ல ரொம்ப பேர் இருந்தாங்க, இப்ப ஒருத்தர் கூட இல்ல. போஜா மட்டும் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த கூளையா இருப்பார் ஒருத்தர், அந்த ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார் நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் பார்த்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு வண்டி சக்கரை மாதிரி சின்ன சக்கரை ஒன்று போட்டிருப்பாங்க, அது சுத்திக்கொண்டே இருப்பாங்க. அதுல ரெடியான களிமண், எங்கேயோ கிடந்த மண்ணை இவர்கள் தோண்டி கொண்டு வந்து அங்க வைத்து அதில் இருக்கிற கல்லு, முள்ளு, தூசி, சின்ன சின்ன குப்பை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதை நன்றாக மிதித்து இவனுடைய கை பக்குவம் வரும் வரைக்கும் அதை என்ன செய்வான், அந்த மண்ணை பதம் படுத்தி அவ்வளவாக மைய மாதிரி இருக்கும், அவ்வளவு நைஸா உருவாக்கின பிறகு அந்த மண்ணை எடுத்து அந்த வண்டி சக்கரம் போல இருக்கிற அதுல வைப்பான். இவன் என்ன பாத்திரம் வர வேண்டும் என்று இவன் மனதில் சிந்தனையில என்ன யோசிச்சு அவன் செய்ய ஆரம்பிக்கிறானோ அந்த பாத்திரம் அதுல இருந்து என்ன செய்யும், வரும். சும்மா வச்ச உடனே வராது. அந்த சக்கரை என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சுத்த 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 அது நடு மையத்தில் வைத்திருக்க அந்த களிமண் ஒரு பாத்திரமாக உருவாகும். எத்தனை பேத்துக்கு விளங்கி போச்சு? அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்கி இருக்கு? ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் மண் என்று கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஆமா, விளங்களா? எங்கேயோ கிடந்த நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பானை செய்யறது எல்லா மண்ணிலையும் செய்ய முடியாது. எல்லா மண்ணிலும் செய்ய முடியுமா? எல்லா மண்ணிலும் அதுக்குன்னு ஒரு மண் இருக்கு, களிமண். களிமண் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. செம்மண்ணில் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சரள மண்ணில் செய்ய முடியாது. அதற்கு ஒரு மண்ணை எடுத்து அதில் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி வெளியே போடுகிறார். அந்த மாதிரி உங்களை என்னையும் எங்கேயோ கிடந்த நம்மளை கர்த்தர் ஏதோ பெரிதான ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடவுளுடைய பார்வை படுவதற்கு முன்னாடி மண்ணு மண்ணாக தான் கிடந்தது. இன்னைக்கு அது ஒரு மனிதன் கொண்டு வந்து ஒரு ஒரு உபகாரணமான ஒரு பாத்திரமாக வடைவதற்கு அவன் ஒரு நோக்கம் கொண்டு வைத்திருக்கிறான். சரிங்களா? இப்ப நம்மளை கொண்டு வந்து எங்க வச்சாச்சு, ஒரு திரிகையில வச்சாச்சு. அப்படி இந்த சபை என்பது ஒரு திரிகை. சரிங்களா? இது மேல களிமண்ணா இருந்த நம்மளை நமக்குள்ளா இருந்த மண்ணா இருக்கும் போது கல் இருந்தது, முள் இருந்தது, தூசி இருந்தது, குப்பை இருந்தது, எல்லாத்தையும் கழித்து எடுத்து போட்டு இப்ப அந்த குயவனுக்கு திட்டம் வந்தது. இது இன்னா பாத்திரம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்திலே அவன் இறங்கி இருக்கிறான். சரிங்களா? 4ஆம் வசனம். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று.
எதை பிரயாசப்பட்டு அந்த மண்ணை கொண்டு வந்தானோ, எந்த மண்ணை ஒரு பாத்திரம் உருவாக்குவதற்கு அவன் திட்டம் கொண்டானோ, எந்த மண்ணில் இருந்த குப்பை, தூசி, கல்லு, முள்ளு எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மகிமையான பாத்திரத்தை, ஒரு உபயோகமான பாத்திரமாக உண்டாக்க வேண்டும் என்று இவன் நினைத்து அந்த அந்த சக்கரத்தில் திருகையில வைத்து அவன் பாத்திரத்தை உருவாக்கும் போது, உருவாக்கின கையிலே என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போச்சு. இன்னைக்கு நிறைய பேரு ஆலயத்துக்கு வந்து கெட்ட நிலைமையில தான் காணப்படுகிறோம். விளங்கனங்க ஒரு அல்லேலூயா. சபைக்கு வந்துட்டோம், எங்கேயோ கிடந்த நம்மளை கர்த்தர் வேறு விரித்து கொண்டு வந்து நமக்குள்ள இருக்கிற கல்லு, மண்ணு, மரம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு, ஏசாயா நீங்க 5ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்க வேண்டாம், வீட்டில் பாருங்க, அங்க திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அந்த விவசாயம் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த ஆலைக்கு சொந்தக்காரன் என்ன செய்கிறான்? எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து வெளியே போடுகிறான், முள்ளெல்லாம் எடுத்து வெளியே போடுகிறான். அப்படி அதுக்கு பிறகுதான் அதை பண்படுத்துகிறான். நல்ல திராட்சை செடியை அங்க கொண்டு வந்து நட்டி அவன் காத்திருந்தா அது நல்ல திராட்சை பழங்கள் தான் கொடுக்கணும், அப்படித்தானே? அது என்ன பழங்கள் கொடுத்துச்சான்? கசப்பான. எப்படி இவனுக்கு மண்டை பிச்சுக்கிறான். நல்ல திராட்சை கொடிதானையா கொண்டு வந்து வச்சேன், நல்ல செடியை தான் வச்சேன், இது நல்ல பழங்களை, கனிகளை கொடுக்கும் நான் ஆவலாய் காத்திருந்தேன். ஆனா என்ன கனி கொடுக்குது? கசப்பு கொடுக்குது. என்ன, எப்படி, எங்க மாறிச்சு? இது தரம் தாழ்ந்து போனதுக்கு என்ன காரணம்? இது ஏன் இப்படி சோத்திரம் இனிப்பாக கனி தர வேண்டிய இந்த கொடி, இந்த செடி கசப்பு தருதே, புளிப்பு தருதே, என்ன விஷயம்? இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லையே என்று அதான் கீழே சொல்றதுக்கு. எனக்கும் திராட்சை செடிக்கும் என்ன இருக்கு? ஒரு வழக்கு இருக்கு, 2 பேத்துக்கு பஞ்சாயத்து இருக்கு. இப்படி கிடந்த இவனை இப்படி கொண்டு வந்து வச்சேன், ஆனா அவன் நல்லது செய்வான்னு நினைச்சேன், ஆனா என்ன செஞ்சிட்டான்? பொல்லாப்பானதை செய்தான். அருமைக்குரியவர்களே, இப்ப திருகையில கொண்டு வந்து வச்சாச்சு. இன்னைக்கு குயவனுடைய திட்டத்துல அது ஒரு பாத்திரம் முன்னாடியே வந்துருச்சு. ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னாடி நீங்க எப்படி பிளான் எடுக்கிறீங்களோ, அதுக்கு பேர் ப்ளூ பிரிண்ட் சொல்லுவோம், அப்படிதானே? அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்து பஞ்சாயத்து இருந்தா பஞ்சாயத்து, இல்ல டவுன் தான் முனிசிபாலிட்டி, இப்படி அவங்க என்ன செய்யணும்? ஒரு அனுமதி வாங்கணும். எதை வச்சு? இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு, ஐயா நான் இந்த மாதிரி வீடு கட்டேன், கீழே 4 ரூம்பு, மேலே ரூம்பு, இப்படி என்ன அவங்க வசதிக்கு தகுந்தாப்புல ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கி அங்கே கொடுத்து அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி அவங்க ஓகே நீ கட்டலாம் என்று சொல்லி அவன் கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுத்த பிறகுதான் வீட்டு வேலை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அதில் எப்படி நீ கொடுத்தையோ அப்படியே நீ செய்யணும். இல்லைன்னா என்ன போட்டுருவாங்க? ஃபைன் போட்டுருவாங்க, எக்ஸ்ட்ரா வரி போட்டுருவாங்க. நீ அப்படியே பண்ணுனா இந்த பிரச்சனையும் உனக்கு இல்லை. சரிங்களா? இப்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து ஒரு திருகையில வைத்திருக்கிறார், ஒரு சபையில வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ உன்னை என்ன பாத்திரம் உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அந்த பாத்திரத்தை இன்னைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆனா நடந்தது என்ன? அவன் கையாலேயே என்ன ஆயிருச்சு? அது கெட்டு போயிற்று. அப்படி என்ன அர்த்தம்? மண்ணை எப்படி கெட்டு போக நினைக்கிறீங்களா? இவன் எதிர்பார்த்த பாத்திரம் வரல. இவனுடைய திட்டத்துக்கு இவருடைய திட்டத்தில் இந்த பாத்திரம் இப்படியாக உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த பாத்திரம் அப்படி வரல, உடைஞ்சு போயிருது, பிஞ்சு போயிருது. பச்சை மண்ணு தானே சொல்லுவாங்களா? பச்சை மண்ணு அப்படி சொல்லுவாங்க. மண்ணு உடைஞ்சு போகிறது. தேவன் உங்களை என்னையும் நிறைய முறை இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உருவாக்குகிற கர்த்தர். அவருக்கு ஒரு பேர் உண்டு, சிருஷ்டி கர்த்தர். என்ன செய்கிறவர்? சிருஷ்டி கர்த்தர். அவர் சிருஷ்டிக்கிறவர். இன்னைக்கு ரொம்ப பேர் சிருஷ்டகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். அவரால் உருவாக்கப்பட்டவைகளை வணங்குகிறார்கள் தவிர உருவாக்கினவரை மறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வேதனையோடு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மண்ணு என்ன ஆயிருச்சு? உருவாக்கினவன கையிலேயே கெட்டு போயிருச்சு.
நம்ம இதயம் எல்லாத்திலும் எப்படிப்பட்ட இதயமா இருக்கான்? கிறுக்குள்ளது, கேடு உள்ளது. ஏனால் இதிலிருந்து என்ன வருது? கசப்பான காரியங்கள் வருகிறது, தேவையில்லாத காரியங்கள் வருகிறது. ஆனா உன்னை கொண்டு வந்து வச்சாச்சு, இந்த திருக்கையில வச்சாச்சு, இந்த திருக்கையில வச்சாச்சு. ஒரு நல்ல பாத்திரமா வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா என்ன செய்யல? பாத்திரம் வராம கெட்டு போனது. கெட்டு போன பாத்திரத்தை அப்படியே விட்டு விடாமல், அந்த மண்ணை அப்படியே தூக்கி தூரமாய் போடாமல், மறுபடியும் வேறொரு பாத்திரத்தை உருவாக்க அந்த மனிதன் சித்தம் கொண்டான். ஹல்லேலூயா! என் அருமைக்குரியவர்களே, தேவன் உன்னை எதிர்பார்த்த திட்டத்துக்குள்ளே வராம போனாலும் ஆண்டவர் வேறொரு காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஆப்ஷன் ரெண்டாவது சொல்லுவாங்களே, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 என்று சொல்லுவாங்களே. அவ தேவன் உன்னை எதிர்பார்த்த காரியங்கள் வேற, அது நீ சரிப்பட்டு வராததினாலே, அவர் கையினாலே நீ கெட்டு போனபடினாலே வேறொரு பாத்திரத்தை உருவாக்க அந்த குயவனுக்கு என்ன இருக்கு? மண்ணின் மேல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. இந்த மண்ணு பார்த்து, அதான் முதல்ல நான் வரல, நான் கெட்டு போயிட்டல, தூக்கி வெளியே போட்டுறியா? சும்மா சும்மா மேலே உட்கார வச்சு என்ன செய்யாத, சக்கரத்தை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கார். சுத்துறா, என் மண்டையில என்ன செய்யுது? சுத்துது, கிரு கிருன்னு வருது. சில பேர் உட்காந்துருக்கும் போதே கிரு கிருன்னு வருது. அது சொல்லுவாங்க சவுண்டு. என்ன சவுண்டு? கிரு கிரு கிருன்னு. அது எப்படின்னு தெரியல, கிரு கிருன்னு சவுண்டு வருது. அருமைக்குரியவர்களே, இங்க அந்த மண்ணை விடல. அடுத்த வரி, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா! தேவன் திருத்தமாய் நம்மளை செய்கிறார். முதல் தடவை கெட்டு போச்சு குயவன் கையில, உருவாக்குகிறவர் கையிலேயே அது கெட்டு போனது. அதை தூக்கி எறியாமல் மறுபடியும் என்ன செய்கிறாரு? திருத்தமாய் செய்கிறார். அல்லேலூயா! எத்தனையோ முறை கெட்டு போன நம்மளை மறுபடியும் திருத்தமா செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு பாடத்தை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரி, தன் பார்வைக்கு சரியான கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பண்டமாக வளைத்தான். வேறொரு பண்டம். அப்ப முன்னாடி அவன் நினைச்ச பண்டம் வேற, அது சரிப்பட்டு வராததினால வேறொரு பண்டமாக உருவாக்க அவர் என்ன செய்தார்? சித்தம் கொண்டார். குயவன் அந்த காரியத்தை செய்கிறார். இன்னொரு வார்த்தை நீங்க பாருங்க, ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 9:21. ஒரே களிமண்ணினாலே, கவனிங்க, மிதிச்ச ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அந்த குயவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் வல்லமை தெரிவிக்கவும் கிருபா பாத்திரங்கள் மேல் மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா! ஐயா அம்மா, மிதியுண்ட அந்த மண் களிமண்ணின் மேல அந்த குயவனுக்கு என்ன இருக்கு? ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு பாத்திரம் கனமுள்ள பாத்திரமாக மாத்துகிறார், ஒரு பாத்திரம் கனவீனமான பாத்திரமா மாத்துகிறார். இந்த கனமுள்ள பாத்திரம் எல்லாம் எங்க இருக்கும்? கனவீன பாத்திரம் எல்லாம் எங்க இருக்கும்? நீங்க மண் பாண்டத்தை அதிகமா நம்ம காலத்துல என்ன ஆயிருச்சு? சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது மண் பாண்டத்துல பார்த்துருக்கிறோம், அதுல புழங்கினது கம்மி தான். இப்ப இருக்கிறவங்களுக்கு மண் பாண்டம் பத்தி என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. தை 1ஆம் தேதிக்கு தெரியும் அவங்களுக்கு. அப்பதான் போய் என்ன செய்வாங்க? ஒரு மண் பானை வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்க? கும்பல் அது வாசலை வச்சு பொங்கல் வைப்பாங்க. முன்னாடியெல்லாம் வண்டியில் கட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன். வண்டியில் பில்லு சென்ட்ரல் போட்டு சைடெல்லாம் அந்த தப்பை கட்டி அதில் பானை சட்டி அதுக்கு மூடி எல்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ கனமுள்ள பாத்திரம் எது? கனவீனமான பாத்திரம் எது? கனமுள்ள பாத்திரம் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் என்னென்ன பாத்திரம்?
வீட்டோட பாத்திரம், சாப்பாடு செய்கிற பானை, குழம்பு செய்கிற சட்டி, அப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பானை, நெல் போடுறதுக்கு இது வச்சிருப்பாங்க, அது பேர் குளுமைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், குளுமைன்னா பெருசு தான். இன்னொன்றுக்கு சால், அப்படி சால் சொல்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கீழே ஓட்டை போட்டு மேலெல்லாம் போட்டுருவாங்க. எடுக்கும்போது கீழே எடுத்து விட்டால் போதும், எல்லாம் நினச்சி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் உள்ளே போயிடுவான், அந்த மாதிரி ஒரு இருக்கும். பாக்கி குளுமைன்னு சொல்கிறது சின்ன சின்னது, வாசல் சின்னதாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கனமுள்ள பாத்திரம். கனவீனமான பாத்திரம் இது தொட்டி. தொட்டி எங்கே இருக்கும்? வெளியே இருக்கும். பாத்ரூமில் அன்னைக்கெல்லாம் பார்த்தா நிறைய என்ன இருக்கும்? மண்ணு தொட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிமெண்ட் தொட்டி வந்துச்சு. இப்போ எந்த வீட்டில் சிமெண்ட் தொட்டி பார்க்கவே முடியாது. பார்க்க முடியுமா? சிமெண்ட் தொட்டி பார்க்கவே முடியாது. இன்னைக்கு சவர் தானே குளிக்கிறீங்க எல்லாருமே, சவத்திரம். அப்ப கனமுள்ள பாத்திரமாயும் அவர் உருவாக்குகிறார், கனவீனமான பாத்திரமும் உருவாக்குகிறார். ஏன்னா எந்த பாத்திரம் எப்படி எது செய்யணும்னு அந்த மண்ணின் மேல அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு அதிகாரம் இருக்கு. நாம் மண் என்று கத்த நினைவு கூறுகிறார். நம்மளாம் யாரா? மண் என்று கத்த நினைவு கூறுகிறார். நாம் ஆண்டவர் மேல கோபம் சில வேளையில படுறோம். நம்ம கோபம் தேவ நீதி என்ன செய்யாது? நடப்பிக்க மாட்டவே மாட்டாது. நம்ம மேல அவருக்கு என்ன இருக்கு? ஒரு அதிகாரம் இருக்கு. ஒரு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு உழைக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்ட பணம் இருக்கு நினைக்கிறீங்களா? உழைக்கிற 175 பேர்கிட்ட என்ன இல்லை? பணமே இல்லை. ஏதோ ஒரு சிலர் கிட்ட தான் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? பணத்தை கொடுத்திருக்கார், செல்வத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த பூமியில வாழும் போதே அவருக்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக, அவருக்காக நீ செலவு பண்ணவும் செலவு பண்ண பணமும் கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், பகமான கோழி ஒன்று இருக்கான். என்ன கோழி? பகமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போடுமா. எல்லா கோழி எங்கே தான் முட்டை போடும்? தரையில் கூண்டில் அடைச்சி வச்சா முட்டை போடும். பகுமான கோழி பறந்துக்கிட்டே தான் முட்டை போடுமா. அந்த முட்டை ஏதாவது வேலைக்கு ஆகுமா? ஏன்னா ஒரு இது வேணுமாம்மா, மற்றவங்கம்மா நான் இல்லை, நான் எப்படிப்பட்டவன் கௌரவம், அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அருமைக்குரியவர்களே, இங்கே என்ன சொல்றதுக்கு? எல்லாருக்கிட்டையும் அப்படிப்பட்ட காரியம் இல்லை. இப்போ சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்களா? எல்லாருக்கும் எல்லா காரியம் நடந்துருச்சா? இல்லை. ஒரு சிலருக்கு நடக்கு, ஒரு சிலருக்கு என்ன செய்யல, நடக்கல. ஆண்டவர்கிட்ட பச்சபாதம் இல்லை. நீங்கள் கடவுளோட வைத்திருக்கிற தொடர்பு, நீங்க ஆண்டவரோட வச்சிருக்கிற உறவு, நீங்க தேவனோட வைத்திருக்கிற அந்த ஐக்கியம், அந்த அன்பு, அதை வச்சுதான் ஆண்டவர் உன்னை உயர்த்த முடியும். அல்லேலூயா. எம்மா ராதான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். எம்மா ராதா, தெரியாத ஆட்களை யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு பகுத்தறிவாளர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்தவர். எல்லாரும் வந்து தலைவருக்கு தான் தொண்டர் சிலை வைப்பாங்க. ஆனா அவருக்கு, அவர் தலைவர் பெரியார் வந்து எம்மா ராதாவுக்கு சிலை வச்சாராம். அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவர்? பற்றுதல் கொண்டவர். அவர் இருந்த கொள்கையில பிடிப்பு, எந்த இடத்துலையும் அந்த இடத்தை விட்டு நகண்டு போகாமல் என்ன சூழ்நிலையிலும் ஸ்டெடியா நின்ன மனிதர். அவர் ஒரு நாள் சொன்னாரு, கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், கோயிலுக்கு போனவங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்யறாரு? அவரை உயர்த்துறார், பொருளாதார வர்த்திக்கு பண்ணுவார் என்று சொன்னா, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறாங்க, அப்படித்தானே? வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறாங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போடுவாங்க. அவங்களையே கடவுள் ஆசீர்வதிக்கிறது உண்மையா இருந்தா, கோயிலுக்கு போனவங்களை ஆசீர்வதிக்க உண்மையா இருந்தா, 2 நாள் போறவனையே இப்படி ஆசீர்வதிக்கிறது உண்மையா இருந்தா, வாரம் முழுவதும் கோயிலுக்கு முன்னாடியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவனையே ஆசீர்வதிக்கப்படாம இருக்கான். அவனுக்கு ஏன் அந்த வறுமை என்ன செய்யல? எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு சுருக்கமா சொல்றாரு பாருங்களேன். அப்ப நீ கோயிலுக்கு போறதை விட கடவுளோடு நீ என்ன தொடர்பு வைத்திருக்கிறாய்? அல்லேலூயா. தேவனோடு உன்னுடைய உறவு என்ன? தேவனோடு நீ கொண்டிருக்கிற ஜெப ஐக்கியம் எப்படி? தேவன் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்?
இது நீ நிதானித்து பார்த்தீனா உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட ஜெபம், உன் அந்தரங்க வாழ்க்கையில உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? இக்காலத்தின் பாடுகள் இனிவரும் பலனோடு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மேன்மை உள்ளவங்களா வைத்திருக்கிற காரணம் என்ன? உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்வதற்காக, ஒரு கனமுள்ள பாத்திரம் செய்வதற்காக, ஒரு மகிமையான பாத்திரம் செய்வதற்காக கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். தகுதி நமக்கு இல்லதான், தகுதி இல்லாத நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் எரேமியாவுக்கு வந்துருங்க. எரேமியாவுக்கு வந்துருங்க. அது பார்த்துட்டாரு. 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூட. இந்த குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குனா அது வரல, கெட்டு போயிருச்சு. கெட்டு போனதை தூக்கி போடாமல் மறுபடியும் வேறொரு பாத்திரம் செய்தானே, அந்த மாதிரி எனக்கு அதிகாரம் இல்லையா? அல்லேலூயா. எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? மாறிய பாக்குறீங்களே, புரியுதா நான் பேசுறது? அந்த குயவனுக்கு அந்த மண்ணு மேல அதிகாரம் இருக்கிறது போல எனக்கு உங்க மேல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. பாட்டு பாடுறோம், எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனேன்னு பாட்டு பாடுறோம். எஜமானுக்குரிய கீழ்ப்படுதல் நமக்கு இருக்கா? கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கெட்டு போனார்கள். வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்களேன். நீதிமொழி 29:18. தீர்க்க தரிசனம்னா வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். என்ன? வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. இவங்க ஏன் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை அங்க இல்ல. கர்த்தருடைய வார்த்தை இல்ல. இல்ல கடவுளுடைய காரியத்துல உங்களால ஒத்து கொடுக்க முடியல. நீங்க ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த தீர்மானத்துக்கு தான் ஆண்டவர் வரணும்னு எதிர்பார்க்கிறீங்க தவிர தேவனுடைய தீர்மானத்துல உங்களை இணைத்துக் கொள்வதில்லை. உங்களை இணைத்துக் கொள்வதில்லை. உங்க ஆசீர்வாதத்துக்கு இதுதான் தடை, உங்களுடைய சுகத்துக்கு இதுதான் தடை, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு இதுதான் தடையா காணப்படுகிறது. தெளிவாங்க பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம், அதாவது கடவுளுடைய வார்த்தை இல்லாத இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்க? விழுந்து சீர்கெட்டு போவாங்க, கெட்டு போவாங்க. இப்படி கெட்டு போனவர்களை அப்படியே விட்டு விடாமல் மறுபடியும் உருவாக்குகிற கர்த்தர் நம்ம கர்த்தர். அல்லேலூயா. இவங்க கெட்டு போனதுக்கு முதல் காரணம் சொன்னேன், கடவுளுடைய வார்த்தை இல்லை. சரிங்களா? 2வது காரியம் பாருங்க. சோத்திரம். மல்கியான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. குமாரன் கனம் பண்ணுகிறார்களே, நீ வேலை செய்யற இடத்துல உன்னுடைய ஓனரை கனம் பண்றிய, நீ வேலை செய்யற இடத்துல உன் சூப்பர்வைசருக்கு மதிப்பு கொடுக்கறிய, உன்னுடைய ஓனர் என்ன அதிகமா சம்பளம் கொடுக்கறான்னு சொல்லி அவர் வந்தோன்னே எந்திரிச்சு நிக்கிறிய. குமாரன் தகப்பனுக்கு கனம் பண்ணது போல வேலைக்காரன் எஜமானுக்கு கனம் பண்ணுகிறது போல நான் பிதாவானால் என் கனம் எங்கே? பிதாவே 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 சொல்றமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எங்கே எங்கே எங்கே? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அப்படிதானே? நான் பிதாவானால் என்னுடைய கணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கணம் என்றால் என்ன? மரியாதை கொடுக்கிறதா? மகிமைப்படுத்துவது. அப்புறம் கணம் பண்றது, அவரை மேன்மைப்படுத்து, எல்லா விதத்திலும் என்ன செய்யறது? மேம்படுத்து சொல்றாரு. இன்னைக்கு நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்க? என்னுடைய மேன்மை எங்க? எங்க வச்சிருக்கீங்க? என்னைய எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? எங்க ஊர்ல அந்த வள்ளித்திரம் நாடகம் போடுவாங்க. பப்பனை வந்து பாடுவாரு, சாமி முன்னுக்கு கடவுளை முன்னுக்கு வச்சா
பணத்தை முன்னுக்கு வச்சான், கடவுளை பின்னுக்கு வச்சான், ஆசை கண்ணுக்கு வச்சான், அத்தனையும் மண்ணுக்கு வச்சான் அப்படின்னு ஒரு பப்பன் ஒரு பாட்டு பாடுவார். எங்க போனாலும் காணிக்கை பெட்டு தான் முதல் இருக்கும். சில இடத்துல காம்பவுண்டு செவர்லயே காணிக்கைன்னு எழுதி போட்டிருப்பாங்க. நான் இது அதில் உண்டியில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் போட்டு போயிடுவாங்க. அவங்க எப்போ ஒரு மாதம் 2 மாதம் தடவை திறந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நான் இது வரைக்கும் சிஇசியில் பார்த்துருக்கேன், ஆர்சியில் பார்த்துருக்கேன். ஏஜி சபையில் நான் இது வரைக்கும் அப்படியேப்பட்ட உண்டியில் நான் பார்த்ததே இல்லை. போன வாரம் சொரண்டையில் ஒரு இடத்துல பார்த்தேன். சொரண்டையில் கீழே ஒரு பைபிள் ஒன்று விரித்து வச்சு அது கண்ணாடி போட்டு சிஇசியில் இருக்க மாதிரியே அந்த காம்பவுண்ட்லேயே ஒரு ஓட்டை ஒன்று செஞ்சு விட்டு காணிக்கை அப்படி போட்டிருந்தாங்க. எந்த இடத்துல நான் பெந்தகோ சபையில் அப்படி பார்த்ததே இல்லை. அப்போ காசு, ரெண்டாவதா என்னது? கடவுள். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? எனக்கு உண்மையா நீங்க கணம் தர்றீங்களா? மேன்மை கொடுக்குறீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் தானப்பா என்கிட்ட வர்றீங்க. உன் பொருளாதாரத்தில் ஆண்டவருக்கு நீ முதலிடம் தர்றியா? நான் பிதா பிதான்னு சொல்றீங்களே, பிதாவானா எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? அடுத்த வரி, நான் எஜமான ஆனால் எங்கே? உலகத்துக்குரிய எஜமான பார்த்தோன்னே நடுங்குறல்ல. ஏன்னா வேலை விட்டு தூக்கிடுவான், சம்பளம் போய் நினைக்கிறீங்கள. ஒரு சூப்பர்வைசர் வந்தாலும் உங்களால் நினைச்ச முடியல. அவங்கள பார்த்தாலே அந்த இடத்த விட்டு போகும் வரைக்கும் படக்கு படக்கு படக்குன்னு இருக்கும். அது இந்த நைட்டு வேலை ஷிஃப்ட் பார்க்குறவங்க, பகல் வேலை ஷிஃப்ட் பார்க்குறவங்க, இந்த இந்த இவங்க இருக்கு மில்லில் அட்டக்கமேனியில் அந்த சூப்பர்வைசர் வந்துட்டாலுமே இப்போ எப்படி இருக்கும்? என்ன சொல்லி எப்படி இருக்கும்? இருக்கா சூப்பர்வைசர்? இருக்காரா உங்களுக்கு சூப்பர்வைசர்? இல்லையா? பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். பெரும்பாலும் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ்ல ஆளோட்டிகள்னு பேர். எகிப்தில் இருந்தாங்களே அவங்க. அந்த இடத்த விட்டு போக வரைக்கும் எப்படி இருக்கும்? பதக்கு ஏதாச்சும் குறை சொல்றாரோ, போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னு. நான் எஜமானால் பயப்படுகிற பயம் எங்கே? நம்மளை பார்த்தா கேட்கிறார். நீ ஆண்டவர் பிதான்னு சொல்ற, எஜமான்னு சொல்ற, பாட்டு எஜமானனே பாட்டு பாடுற, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? 2 அடுத்து, என் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். இது பழைய ஏற்பாடு காலத்தில். புதிய ஏற்பாட்டில் பேதுருல பார்க்கிறோம், நீங்கள் நானும் எல்லாரும் ஆசாரிகள் லேவியர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. லேவியரே ஆசாரியரே அப்படிலாம் பாட்டெல்லாம் என்ன செய்யுது இருக்கு. அவருக்கு முன்னாடி அரசாளுவோம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அசட்டை பண்றீங்க. அசட்டை பண்ற நிறைய விஷயத்துல அசட்டை பண்ணி இருக்கிறோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நாம் நிறைய காரியத்துல அசட்டை பண்ணி இருக்கிறோம். உங்களை சொல்லல, நீங்களும் அசட்டை பண்ண மாட்டீங்க. முதலாவது தேவராஜ்யத்தையும் கரெக்டா தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? போனா போயிட்டு கடைசியில் ஆத்மாவை சோத்திரம் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களும் நமக்காகவே ஓடி 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 கடைசியில் ஒரு நாள். அருமைக்குரியவர்களே, அசட்டை பண்ணுகளை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார். கெட்டு போனதுக்கு காரணம், முதல் காரணம் கர்த்தருடைய வார்த்தை இல்லாம போனதால கெட்டு போயிட்டார்கள். 2வது கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் கொடுக்காதனால கெட்டு போயிட்டார்கள். சொல்லுவதாவது, அதற்கு நீங்கள், அவங்க சும்மா இருக்கல, அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். எப்படியா அசட்டை பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறோம், வெள்ளிக்கிழமை உபாசத்துக்கு வந்துடுறோம், மாசத்துல புதன்கிழமை புதன்கிழமை வீட்டில் கூட்டம் வைக்கிறோம், அப்புறம் அது என்னென்னமோ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எதுல அசட்டை பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே சொல்றாரு 7ஆம் வசனம், என் பலிபீடத்தின் மேல் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணாம போயிற்று. நீங்கள் சொல்லுகிறதுனாலயே கர்த்தருடைய பந்தி என்ன ஆயிருச்சு? எண்ணாம போயிருச்சு. திருவிருந்து ஆராதனை. அல்லேலூயா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய பந்தி என்றும் திருவிருந்து என்றும் ராபோஜனம் என்றும் சொல்லுவோம். திருவிருந்து என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை. கர்த்தருடைய பந்தி என்ற வார்த்தை இருக்கிறது. ராபோஜனம் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. ஏன் ராபோஜனம் என்று அழைத்தார்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே எகிப்திலிருந்து அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். அருமைக்குரியவர்களே, கர்த்தருடைய பந்தியை எண்ணாமல் என்ன செய்றீங்க? போகிறீங்க அநேக விஷயத்துல. கர்த்தருடைய பந்தியை 8ஆம் வசனம், நீங்க வர்றீங்க, ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆலயத்துக்கு வரும்போது என்ன நீங்க செலுத்துறீங்க? இந்த பழைய ஏற்பாட்டோட காரியம் சரிங்களா? எதுக்கு என்ன கொண்டு பலி செலுத்துறீங்கன்னா, நீங்கள் கண்
ஊனமானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் கெட்டு போனீங்க தெரியுங்களா? தேவாலயத்தில் பழுதில்லாத ஆட்டையும் மாட்டை என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். இதுதான் நியமிச்ச அவங்களுக்கு நீதி. பழுதுள்ள வாகனத்தை, ஆடு மாடை என்ன செய்ய முடியாது, மிருகங்களை பலி செலுத்த கூடாது. இயேசு நமக்காக பலியானார். அவரை குறித்து சொல்லியிருக்கு, பழுதில்லாதவர். அல்லேலூயா. உச்சிருந்த உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, பழுது கிடையாது. பழுதெல்லாம் இருந்ததினாலே அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்னப்பட்டார், நமக்காக பலியானார். கர்த்தருடைய பிள்ளைய, இங்க கண் ஊனமானதை பலி கொடுக்க வந்தாலும் அது பொல்லாப்பு இல்லைன்னு சொல்றீங்க. பலி செலுத்துகிற காணிக்கை அதுதானே, அதுக்கு பேர் என்னது? பலி காணிக்கை. கிழிஞ்சமான நோட்டு காணிக்கை பெட்டி போட்டாலும் என்ன இல்லை, அது பொல்லாப்பு இல்லை. கர்த்தருக்கு தெரியும் இல்ல, விளங்குதுங்களா? சொந்த செலவுக்கு ஆயிரக்கணக்கான செலவு செஞ்சுட்டு கடைசியில மிச்சம் இருக்கிற அது வெயிட்டும் சொல்லி காணிக்கை பெட்டியில போறவங்களும் இருக்காங்க. அது வெயிட்டும் சொல்லி, விளங்குதுங்களா? கண் ஊனமானதை கொண்டு வந்து நீ பலி செலுத்துற, அது பொல்லாப்பு இல்லை. சாமி தானே எல்லாம் ஏத்துக்குருவார், சாமி தான் எல்லாம் ஏத்துக்குருவார் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறார். அடுத்து, நீங்கள் கால் ஊனமானவையும் நசல் பிடிச்சுனா நோஞ்சா, நீங்க கொண்டு வர ஆடு எப்படி கொண்டு வர்றீங்க? நோஞ்சா ஆடு. எண்ணி பார்த்துட்டு எது அழுக்கு ரொம்ப இருக்கோ தனியாக வச்சிருது, அதான் காணிக்கப்பட்டி போறது. சில பேர் சிரிக்கிறது பார்த்தா நீங்க செய்வீங்க போல் இருக்க. எண்ணி பார்க்கறது எது சின்னதா இருக்கோ. கால் ஊனமானதை கொண்டு வந்து போடுறீங்க. நசல் கொண்டதுனா சீக்கு பிடிச்சது. 4 கடையில் கொடுத்தீங்க, வாங்க மாட்டேங்கிட்டான், எங்க கொண்டு போட்டுறது? நசல் கொண்டதையும் அது பொல்லாப்பல்ல என்கிற, அதுவும் என்ன இல்லை, பொல்லாப்பல்ல. எல்லாத்தையும் சாமி ஏத்துக்குருவார். என்ன செய்வாரு? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. அது உன் அதிபதிக்கு செலுத்து. இந்த நொயல் கொண்டதை, இந்த நோஞ்ச ஆட்டுக்குட்டிய உன்னுடைய அதிபதிக்கு நீ பலி செலுத்து. அவன் பார்ப்போம், அவன் பிரியப்படுவானா? அவன் நொஞ்சு சாக போகுது, அதை கொண்டு போய் ஆண்டு எஜமானனே உனக்கு நான் பலி செலுத்த வந்திருக்கேனா, அவன் நம்ம பார்த்து பிரியப்படுவானா? உனக்கு தெரியும், அங்கெல்லாம் அப்படிலாம் கொண்டு போக மாட்டோம். அங்கெல்லாம் அப்படி அங்கே கொண்டு போய் எது கொண்டு நல்லா பெஸ்ட்டானதான் கொண்டு போவான். ஆனால் இங்கே என்ன கொண்டு வர்றீங்க? நோஞ்சானையும் கால் உடைஞ்சதையும் கண்ணு போனதையும் என்ன செய்யறது? கொண்டு வந்து போகிறது. இப்படி போட்டா உங்க என்ன செய்ய மாட்டான்? உன் எஜமானன் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். உன் முகத்தை என்ன செய்ய மாட்டான்? பார்ப்பானா? இப்படி நோஞ்சான கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தா உன் முகத்தை பார்ப்பானா? ஆண்டவர் நம்ம முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம முகத்தை கண்ணாடியில் நம்மளே கொஞ்ச நேரம் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் நம்ம முகத்தின் மேல் அன்பு வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம முகத்தை பார்க்கிறார். எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் ஆண்டவருக்கு! எவ்வளோ அன்புள்ள கடவுள். சொல்லுவாங்களா, காக்கா குஞ்சு கரு குஞ்சானாலும் தன் குஞ்சு அது நினச்சிக்கிறோம். அது கருப்பு தான், ஆனால் அது அப்படி நினச்சிக்கிறோமாமா. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீ எப்படி பார்க்குற? அவர் பார்வையிலிருந்து எந்த மாற்றம் இல்லை. நம்முடைய பார்வை தான் என்ன செய்யுது? மாறி மாறி போகுதம்மா, மாறி மாறி போகுது. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறாரு பாருங்க 10ஆம் வசனத்தில், சாரி இல்லை 9. ஆமா, இது உங்களாலே வந்த, நீ படுகிற கஷ்டம், உன்னுடைய வியாதி, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய பொருளாதார குறைச்சல் எல்லாம் ஆண்டவரால உண்டானதல்ல. யாரால? நம்மனால, உங்களால உண்டானது என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அதுலயே 14ஆம் வசனம் பாருங்க. 14. தன் மந்தையில் கடா இருக்கையில், தன் மந்தையில் என்ன இருக்கு? கடா இருக்கு. நம்ம பீரோல என்ன இருக்கு? கடா இருக்கு. பெரிய பெரிய கடாவெல்லாம்
இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டார். உன் மந்தையில பெரிய பெரிய கெடாவெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா இல்லை. அந்த ஏழை விதவை தாய் 2 பணம் வச்சிருந்தாளா. அவளுக்கு ஜீவனுக்கு இருந்ததே அவ்வளவுதான். பேங்க் பேலன்ஸ் அந்த அம்மாக்கு இல்லை, யாருக்கும் வட்டிக்கு போடலை, அந்த மகனுடைய பொருளாதாரமே இல்லை, வருவாய் உருவாக்குகிறதுக்கு எந்த விதமான நிர்வாகம் அந்த அம்மா கிட்ட இல்லை. ஜீவனுக்கு இருந்ததே 2 தான், வெள்ளிப்பணம். அதை கொண்டு வந்து என்ன செய்தா போட்டா. எல்லாத்தையும் போட்ட விட ஆண்டவர் அந்த அம்மாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சாராரு, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன். கபடஸ்தன் என்ன அர்த்தம்? ஏமாத்துக்காரன். என்ன எந்த காரன்? ஏமாத்துற. நீ ஆண்டவர் ஏமாத்துற. உன்னுடைய மந்தையில கடா இருக்கு, ஆண்டவரை பலி செலுத்த அது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய கிருபையா உனக்கு அந்த பீரோவில் நிலைச்சிருக்கும்படி செய்கிறார். சில பேர் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினா 2ஆம் தேதி 3ஆம் தேதி கையில் ஒரு பணமும் இருக்காது. அதுக்கு கரெக்டா புரோகிராம் போட்டு வச்சிருப்பான், கையில நிற்காது. ஆனா உன் மந்தையில் இன்னைக்கு கடா இருக்குன்னா கர்த்தர் தந்த கிருபை. அல்லேலூயா. ஆனா அதை வச்சுட்டு என்ன கொண்டு வர்ற? என்ன கொண்டு வர்ற? கெட்டு போனதை கொண்டு வந்து, அதுக்கு பேர் என்னதான்? நேர்ந்து கொண்டு. நேர்ச்சி. கேரளாவில் நேர்ச்சின்னு சொல்லுவான். மண்ணால சாலைக்கு நேர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்ச்சி. நம்ம என்ன செய்வோம்? வேண்டிக்கிட்டோம். என்ன வேண்டிக்கிட்டோம்? என்ன வேண்டிக்கிட்டோம்? நிறைய வேண்டிக்கிடுவோம். அப்புறம் என்னது? என்ன சொல்லுவான்? நேர்ந்து கொண்டான் இருக்கு பைபிளில். நேர்த்தி கடன். சரியான பேர் என்னது? அவங்க எதை வேண்டி கொண்டார்களோ அது நடந்தாலும் நடக்காட்டாலும் நேர்ந்து கொண்டதை செலுத்துவார்கள். நேர்த்தி கடனை அவங்களுக்கு எந்த காரியத்துக்காக நேர்ந்து கொண்டாங்களோ அது நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனா நடக்காம போனா இவங்க நேர்ந்து கொண்டதை செய்யாம இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க? செஞ்சிருவாங்க. இல்லாட்டி ஒரு பயம், ஐயோ நேர்ந்து கொண்டதை செய்யாம போனா என்ன நடக்கும்? வீட்டில் பொல்லாப்பு நடக்கும். சாதாரண காய்ச்சல் வந்தாலும் அவங்க யாவகம் எங்கே தான் போகும்? நேர்த்தி கடனை செலுத்தாமல் போயிட்டோம், அதனால எனக்கு என்ன வருது? பிரச்சனை வருது, வியாதி வருது. அந்த அதையே பயந்தே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படி வரக்கூடாது என்பதுக்காக 10 பைசா வட்டிக்காச்சும் வாங்க என்ன செய்வாங்க? அந்த காரியத்தை செய்துவிடுவார்கள். விளங்குதுங்களா? இது நேர்ந்து கொண்டு அவன் எப்படிப்பட்டவன்? கபடஸ்தன், ஏமாத்துக்காரன், வஞ்சகன். வஞ்சகன். அருமைக்குரியவர்களே, நம்ம கிறிஸ்துமஸ் 4 மாதம் இருக்கு. உண்டியில் எத்தனை பேர் வாங்கல? சர்ச்சில் உண்டியில் கொடுத்தோம்ல, சரி எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? கரெக்டாக மேலே தூக்குங்க. சோத்திரம் சோத்திரம். கம்மி தான். ஒருவேளை வாங்கினவங்க வரலையோ? பிரகாஷ் நீ வாங்கியிருக்கியா? கையை மேலேயே வச்சுக்கிட்டு இருக்க, டபுள் வாங்கிட்டு நினச்சி. சோத்திரம். சரி சந்தோஷம்ப்பா, வாங்கியிருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு அந்த உண்டியல் மேலே யாவகம் இருக்கு? நிறைஞ்சு போச்சு. கெடாவா இல்லை நோஞ்சானா? சரி, கெடாவு நோஞ்சா 2 சேர்ந்து இருக்கும். 2 நிறைஞ்சிருச்சு எப்படியோ. சோத்திரம். கத்த நல்லவர். இன்னும் ரொம்ப பேர் அதுக்கு அண்ணே நீங்கள் சொன்னவர் தான் எனக்கு யாகமே வருது உண்டியல் மேலேயே. வாங்கிட்டு போன புதுசில் கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் என்ன இல்லை போடலையே அப்படின்னு நினைக்கிறேன். சோத்திரம். அது மேலே ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை உங்கள் உதார்த்தமான அந்த உண்டியல் காணிக்க சபையில் நிறைய காரியங்கள் செய்கிறதுக்கு செஞ்சது. 3-4 வருஷமாக போலீஸ்காரங்க சர்ச்சில் கேமரா சிசிடிவி கேமரா வைங்க ஏன்னா பெரிய பொல்லாப்பெல்லாம் வருது. அதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அதெல்லாம் வைக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமையுண்டாகட்டும். அதனுடைய விளைவு இந்த வருஷத்தில் ஒரு புதிய ஊழியத்தை தொடங்கவும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அதில் மேலே கவனம் செலுத்துங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, எத்தனை பேர் சந்தா தவறாமல் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோதானா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தாட்டை வாங்கியிருக்கீங்க? கை தூக்குங்க. 2 பேர் எதுக்கும் தூக்காமல் இருக்கீங்க? தூக்குங்க, கர்த்தர் பார்க்குறாரு. ஸ்தோத்திரம். தவறாமல் கட்டிடுங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு என்ன வரும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் ஆட்டுக்கடா வச்சுக்கிட்டு என்ன செய்யாதீங்க?
நசல் கொண்டதை கொண்டு வந்து அது நேர்ந்து கொண்டானாமா. பொருத்தனை, நம்ம பாஷையில் என்ன சொல்லுவோம்? பொருத்தனை பண்ணினோம் அப்படின்னு சொல்லுவார்கள். பொருத்தனை பண்ணா ஒன்று செய், பெஸ்டானதை செய். அல்லேலூயா. ஆண்டவர் பெஸ்டானவர், அவருக்கு பெஸ்டான காரியங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இப்ப அந்த அந்த இதுல செஞ்சிட்டு இருக்கும் போது அது கெட்டு போயிருச்சு. கெட்டு போனதை அப்படியே தூக்கி போடாமல் ஆண்டவர் வேறொரு பாத்திரத்தை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். மத்தேயு 18:11 பார்த்தீங்கன்னா, கெட்டு போனதை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த ஸ்தோத்திர திருகையாகிய சபைகளை நிற்காம விழுந்து கிடந்திருக்கோம். அங்கே போனால் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, மண்டெல்லாம் கிருன்னு சுற்றுது. அங்கே வேறு சபைக்கு போனாலும் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க, இங்கே போனால் 2.5 மணி நேரம் ஆகுறது. யார் உட்காந்துருக்கிறது? ஆனால் டிவி வீட்டாடிக்கு முன்னாடி 2 மணி நேரம் உட்காந்துருப்போம். சரி, அன்னைக்கு கொட்டாய் வருதா? சோத்திரம். நான் ஒரு பழமொழி சொல்லுவேன், ஒரு குமரி தனியாக போனால் போயிடுவாலாம், கொட்டாய் என்ன செய்யாதான்? தனியாக போக. ஒன்று பார்த்தா திருப்பி பக்கத்துலக்கும் வந்துடும். 1க்கு பிடிச்சி வேணா 9க்கு பிடிச்சி ஆட்டி என்ன செஞ்சிடும்? மடக்கி போட்டுரும். சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த திருகையில் நீ ஒழுங்கா இருப்பாயானால் தேவன் வெளியேற பெற்ற பாத்திரமாக உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. இருக்கணும், சகிக்கணும். பாடுகள் சகித்தாதான் அவரோட ஆளுகை செய்ய முடியும். இப்போ மத்தேயு வாசிச்சிங்களா? 18:11. மனுஷகுமார் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ரட்சிக்கிற ஆண்டவர், அவர் யாரையும் புறக்கணிக்காத ஆண்டவர். அருமை சகோதரியே, சகோதரனே, தேவன் நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு சமயத்தில் கெட்டு போன கிடந்த நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சித்து இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. யோவான் 3:16 அங்கே தெளிவாக நம்ம பார்க்குறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போனவனை மறுபடியும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அவரையே நமக்காக தந்து விட்டார். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் ஒரு நாள் கெட்டு போக நித்திய ஜீவன் அடையும்படி செய்வான். ரோமர் 8:32 இங்க பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை அங்க ஒன்று வருகிறது. சீக்கிரம் வாசி. 8:32 பிடிக்க போறேன். ரோமர் 8:32 கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு அந்த சபைக்கு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அவரோடு கூட எல்லாம் நமக்கு கிடைக்கும். அவர் வந்துட்டா எல்லாம் வந்துடும். ஏன்னா அவருக்குள்ள சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள என்ன இருக்கு? வாசமா இருக்கிறது. சகலமும் அவருக்குள்ள இருக்கிறது. அவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றோ பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள வந்துட்டா அவருடையது எல்லாம் நம்முடையதாக மாறும். ஆமென். தேவநாமம் மகிமை உண்டாவதாக. இங்கே பவுல் சொல்றாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவரையே கொடுத்து விட்டார். நீ கேட்கிற ஆயுசு கொடுக்க மாட்டாரா? நீ கேட்கிற சுகம் கொடுக்க மாட்டாரா? நீ கேட்கிற பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டாரா? உன் பிள்ளைகள் படிப்பு கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஒரு மேன்மை கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? அவரையே கொடுத்துட்டார். ஆனா ஒண்ணு நிபந்தனை,
அவரோடு கூட தான் மற்ற எல்லாம் வரும். உதாரணத்துக்கு கடைக்கு போகிறோம், 4 இட்லி வாங்குகிறோம், 3 வகை, அப்படி தானே? சில பெரிய பெரிய ஹோட்டலில் பார்த்தா 3-4 வகைலாம் வைப்பாங்க. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் நமக்கு ஃப்ரீ. சட்னி சாம்பார் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இட்லி வாங்காமலே 2 பக்கெட் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கெட்டில் சாம்பார் உபக சட்னி ஊற்றுவானா? ஏன்னா ஃப்ரீ இல்லை, அது ஊற்ற மாட்டான். அப்போ எப்போ கிடைக்கும் சட்னி சாம்பார்? இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் கிடைக்கும். இட்லியாக இயேசுவை வாங்கிக்கிட்டா சட்னி சாம்பாராகிய ஆசீர்வாதம் உனக்கு ஃப்ரீ. ஹல்லேலூயா. நாடு தள்ளுபடி சொல்லுவாங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீ. முன்னாடி இப்போ 2 சேலை வாங்கினா 1 சேலை ஃப்ரீயா? என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அந்த கடைக்காரனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு? அந்த சேலை உண்டான ரேட்டு இதில் என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். நமக்கு தெரியாது, அவன் எழுதி ஒட்டுறதானே சொல்லுவான். ஒரே விலை குறைக்கவே மாட்டோம் அப்படின்னா, ஓஹோ நல்ல கடையாக இருக்கும் போது இருக்கு, கரெக்டான ரேட்டு சொல்கிறார், ஹோல்சேல் கடைன்னு சொல்லி அவனுக்கு லாபம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டான், எந்த முதலாளியும் கொடுக்கவே மாட்டான். அப்போ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டாரான்னு கேள்வி கேட்கிறார். ஆகலாம் கர்த்தருடைய பிள்ளைய அவருடைய காரியங்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார். கெட்டுப்போன நம்மளை மறுபடியும் பாத்திரமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். கெட்டுப்போனதை அப்படியே விடல, கெட்டுப்போனதை அப்படியே கர்த்தர் விடல, மறுபடியும் ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். அவன் கெட்டு போனதுக்கு 2 காரணம் சொன்னேன். 1, கர்த்தருடைய வேதம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. இல்லாத போன என்ன ஆயிட்டாங்க, சீர்கெட்டு போயிட்டாங்க. ஒரு நீங்கள் யோசிக்கலாம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல தானே சொல்லியிருக்கு, நீங்கள் வார்த்தைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அருமைக்குரியவர்களே, தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே இதுதான், தீர்க்க தரிசனம் தான். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை தான். இதுக்கு நிறைய வேத வசனங்கள் ஆதாரம் இருக்கு. அந்த தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றவன் யாரு, தீர்க்க தரிசி. பால் கொண்டு வந்தா பால்காரன், தபால் கொண்டு வந்தா தபால்காரன், வெங்காயம் கொண்டு வந்தா வெங்காயக்காரன், மீன் கொண்டு வந்தா மீன்காரன். வேதத்தை சொல்றவன் வேதக்காரன், வேதத்தை சொல்றவன் வேதக்காரன், தீர்க்க தரிசனம் சொல்றவன் தீர்க்க தரிசி, வசனத்தை சொல்றவன். இதான், இது பெரிய லாஜிக்கெல்லாம் கிடையாது. இதை போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க, கெட்டு போவார்கள். 2வது, கடவுளை வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க, கடவுளை வஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க. இதனால தான் கெட்டு போயிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதபடிக்கு என்ன செய்வோம், காத்து கொள்வோம். அல்லேலூயா. அதனால விழுந்த இடத்துல இருக்காமல் மறுபடியும் உருவாக்கின கர்த்தர், அல்லேலூயா, வேறொரு பாத்திரத்தை உண்டாக்கினார். நீங்கள் அதே எரேமியா புஸ்தகம் 18 நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணு மேலே அந்த குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறத போல இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. நம்ம மண்ணு நினைவு கூறுகிறார். அவர் ஒரு பொம்மை செஞ்சார், ஆதாம் சொல்லக்கூடிய பொம்மை, அப்படி தானே? தன் ஜீவ சுவாச நாசிலிருந்து ஊதினார். அவர் என்ன மண்ணில் செஞ்சிருப்பார் தெரியல. பொம்மைகள் உருவாக்குறதுக்குன்னு சில மண் இருக்கும், பாத்திரங்கள் உருவாக்குறதுக்கு சில மண்ணுகள் இருக்கும், சரிங்களா? எல்லா மண்ணிலும் எல்லாம் என்ன செய்ய முடியாது. இப்போ வந்து விவசாய பூமியில் பாருங்கள், சோளம் வர்ற இடத்துல சோளம் வரும், நெல் வர்ற இடத்துல நெல் வரும், எல்லாம் மாறி மாறி என்ன செய்யாது. சில இடத்துல இருக்குது, இந்த இதெல்லாம் இளையமுத்தூர் பக்கத்தில் அந்த ஏவிஜி கம்பெனி வந்த புதுசில் அதை முத வாங்கினது வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரங்க தான் வாங்கினாங்க. ஒரு நாள் அங்கே சோமனை கூப்பிட்டு தாங்க போயிருந்தோம், நான் 2-3 ஊழிக்காரங்க போயிருந்தோம். அப்போ அங்கே போயிருக்கும்போது அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரர், அவருக்கு இங்கிலீஷ் தெரியுது, பிரெஞ்சு தெரியுது, அந்த அவங்க மொழி தெரியுது, வேறு மொழி தெரியல. போகிறாரு, ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறார். அப்போலாம் டவர் அதிகமாக கிடைக்காது, ஒரே இடத்துல நின்று தான் மணிக்கணக்காக பேசுவார். அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல மண்ணு தோண்டி வாயில் எடுத்து போட்டு நல்லா மென்னு முழுங்குறார். அந்த வெள்ளை தொண்டையில் கீழே இறங்குறது, அது அப்படியே இறங்குறது, அப்படியே இறங்கிட்டு சொல்கிறாரு அந்த மேனேஜர் பார்த்து, இந்த இடத்துல டொமாட்டோ போடுங்க அப்படிங்கிறார். டொமாட்டோ இங்கிலீஷ் ஒன்று தான் புரியுது, பாக்கி புரியல. அவர் இவர் மேனேஜர் வந்து நம்ம தமிழ்காரர் தானே, சொல்கிறார் இந்த இடத்துல என்ன போட சொல்கிறாரு, உருளைக்கிழங்கு போடுங்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மண்ணையும் தின்னு பார்த்து என்ன போட சொல்கிறான். எப்படி வந்துச்சு? ஒரு மிளகாய் எவ்வளோ தண்டி, அப்படி தானே? ஒரு காலிஃப்ளவர் எவ்வளோ தண்டி,
ஒரு வெங்காயம், அதில் வேலை செஞ்சு நிறைய பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மண்ணினாலே நம்மளை உருவாக்கி ஒரு கனமுள்ள பாத்திரம், கெட்டு போனதை அப்படியே தூக்கி எறியாமல் மறுபடியும் உங்களை கொண்டு வந்து இந்த திரிகையில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பாத்திரமாய் நிரம்பி வழிய வேண்டும். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மகிமைப்படுத்த. கடவுளை வஞ்சிக்காதீங்க. ரெண்டாவது, கடவுளுடைய வார்த்தை விட்டு வெளியே என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. இதுவே உங்களை வழி நடத்தும். அவரையே நமக்கு தந்தனவர் வேறு எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.